அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து யாருக்கு மெயினான்னு பார்த்தீங்க அப்படின்னா, புதுசா இப்போ ஜிஎஸ்டி அப்ளை பண்ணியிருப்பாங்க தெரியுமா? அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஓகே. நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஜிஎஸ்டி அப்ளை பண்ணும்போது எனக்கு ஜிஎஸ்டி பற்றி ஒன்றுமே தெரியாது. ஓகே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட், அமேசானில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தான் எனக்கு தெரியும். ஸோ அதனால் ஜிஎஸ்டி நம்பர் அப்ளை பண்ணி வாங்கிட்டு ஓகே. அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். அது பெரிய கஷ்டமான ப்ராசஸ் தான் இல்லை. ஓகே. ஸோ அதுக்கான வீடியோ கூட நாங்கள் தனியாக போட்டிருக்கோம். என்ன போய் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண பிறகு எனக்கு வந்து இதுமாரி ஜிஎஸ்டி வந்து மாதம் மாதம் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் பார்த்து 3 மாதம் ஃபைல் பண்ணவே விட்டுட்டேன். ஓகே. 3 மாதம் என் ஃபோனுக்கு வந்து மெசேஜ் வந்துட்டே இருந்துச்சு. அதாவது ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு வாட்டி கூட உங்களுடைய ஃபைல் அமௌண்ட் வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வரவே இல்லை. ஓகே. ஸோ 3 மாதம் கழிச்சு நான் ஜிஎஸ்டி போர்ட்டல் ஓப்பன் பார்க்கும்போது எனக்கே தெரியுது. எனக்கு வந்து ரூ. 3000 ஃபைன் போட்டு வச்சுருக்காங்க. ஓகே. ரூ. 1 ரூ. 2 இல்லைங்க, ரூ. 3000 ஃபைன் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ரூ. 50 ஃபைன் போடுறாங்க. ஓகே. ஸோ அந்த மெசேஜ் அதான் எனக்கு அனுப்பின மெசேஜில் ஒரு வார்த்தை, அதாவது இன்றைக்கி உங்களுக்கு ரூ. 25 ஃபைன் விழுந்திருக்கு, ரூ. 50 ஃபைன் விழுந்திருக்குன்னு ஒரு சின்ன ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தா கூட நான் வந்து உஷாராகி 2வது நாளே கட்டியிருப்பேன். ஓகே. 3 மாதம் நான் விட்டுருக்க மாட்டேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் ரூ. 3000 கட்ட வேண்டியதாக போயிட்டு நான் கட்டிட்டேன். ஓகே. 3000 ஏன்னா கட்டாமல் இருக்க முடியாது. ஒன்று நீங்கள் கட்டி ஆகணும். அப்படி கட்டலை அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து டெர்மினேட் ஆகிடும். ஓகே. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கட்டாமல் டெர்மினேட் ஆகிட்டு அப்படின்னா திரும்பியும் ஜிஎஸ்டி ஓப்பன் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகே. ஸோ அதனால் ஃபைன் அமௌண்ட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட்டி தான் ஆகணும். ஒருவேளை நீங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாமா ஜிஎஸ்டி அப்படின்னு கேட்டாலும் கூட நீங்கள் வந்து ஃபைன் அமௌண்ட்டை கட்டிட்டு தான் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஓகே. இப்போ வந்து ஃபைன் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேட்டுக்கு 25, சென்ட்ரலுக்கு 25ன்னு சொல்லி ஒரு நாளைக்கு ரூ. 50 ஃபைன் அமௌண்ட் போடுவாங்க. இதே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ரூ. 200 போட்டாங்க. அதாவது ஸ்டேட்டுக்கு 100, சென்ட்ரலுக்கு 100 சொல்லிட்டு வடிவேலு காமெடி வந்து தெரியுமா? உனக்கு 250, உனக்கு 250, உனக்கு 250 சொல்லிட்டு அதுமாரி தான் ஸ்டேட்டுக்கு 50, ஸ்டேட்டுக்கு 25, சென்ட்ரலுக்கு 25 சொல்லி ரூ. 50 வாங்கிப்பாங்க ஃபைன் அமௌண்ட் ஒரு நாளைக்கு. ஸோ மாதத்துக்கு உங்களுக்கு ரூ. 1500 ஃபைன் போட்டுருவாங்க. ஸோ 2 மாதத்துக்கு எனக்கு 3 மாதத்துக்கு சேர்த்து 3000 சொச்சம் வந்துட்டு. ஓகே. ஸோ அதை வந்து நான் ஃபுல்லாக கட்டிட்டு தான் நான் வந்து அந்த ஜிஎஸ்டி வந்து திரும்பியும் இது பண்ண வைக்க. ஸோ ஒருவேளை நீங்கள் ஜிஎஸ்டி புதுசு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. மாதம் கரெக்டாக நீங்கள் ஃபைல் பண்ணிங்க ஜிஎஸ்டி. ஓகே. உங்களுக்கு ஒரு பிஸ்னஸே ரன் ஆகலனா கூட நீங்கள் வந்து நில் ரிட்டர்ன் போட்டுக்கலாம். அது நில் ரிட்டர்னுங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அதனால் மறக்காமல் ஃபைன் அமௌண்ட்டை வந்து ஃபைன் அமௌண்ட் வராமல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட சேர்ந்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.